வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு குருமா தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு பூரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பாருங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு துண்டு பட்டைங்க, சின்ன துண்டு, 2 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி 4 துண்டு, பூண்டு 4 பல்லு சேர்த்திக்கோங்க, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்க வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தாளிச்சிக்கலாம் குழம்பு. ஃபஸ்ட்டு சட்டி வச்சுட்டேங்க. இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சிங்க. இப்போ ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சிங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்திக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கறி மசால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்னைக்கு பூரிக்கு தாங்க ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் கெட்டியாகவே வைக்கிறேன் நான் குழம்பு. உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம குருமா ரெடிங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சுட சுட பூரி உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். வாங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்களா? நல்லா சூடாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ பூரி மொறு மொறுன்னு இருக்குது. சவுண்ட் கேட்குதுங்களா? இப்போ நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு குருமா சாப்பிட்டு பார்க்கலாங்களா? சூப்பராக இருக்குங்க. கறி குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.